ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லிக்கு எப்போ பார்த்தாலும் போதாத காலம்னு சொல்லிட்டு சொல்கிறது இப்போ தாங்க உண்மையாக போயிருக்கு. ஏன்னா அவங்க சின்னதாக ஒரு நல்லது நடந்துடக்கூடாதுங்க, அப்படி பெரிய தப்பு நடந்த மாதிரி அதுக்கு 1008 சங்கடம். அவங்களுக்கு எப்போவுமே ஒரு இதில் ஒரு சின்ன விஷயத்துக்கு கெட்டது நடந்தால் பரவாயில்ல, ஆனால் நம்ம எடுத்து வைக்கிற எல்லா அடியுமே கெட்டதாகவே இருந்தால் எப்படிங்க இதெல்லாம் பார்க்கறதையே சகிக்கலை. அப்படிப்பட்ட சொல்லியிருக்க நம்ம மல்லிக்கு இப்போ பேரிடி அவங்க தலையில் விழுந்திருக்கு. அப்படி என்ன விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் இப்போ தானே வாழ்க்கையில் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால், நான் கூட தாங்க இத்தனை நல்லா அழுறதே சீரியலை வச்சு நம்மளை அப்படியே வறுத்து எடுத்தாங்க. இந்த ரோஸ்ட் பண்ணால் எப்படி இருப்பாங்க நம்மளை தோசை தவாலை வச்சு, அந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சமாச்சும் ரொமான்டிக்காக இந்த வில்லிங்க கொஞ்சம் அடங்கியிருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்கு மேலே பெரிய ட்விஸ்ட்டாக வச்சிட்டாரு நம்ம டைரக்டர். பரவாயில்ல, டைரக்டர் கூட மூளை இருக்குப்பா. ஏன்னா எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ எதிர்பார்க்காத ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா ரேணுகா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் எப்படி அவள் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா, அவளை யாரும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது கொலைன்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் கேஸை போட்டு கடைசியில் அவன் பல்ப் வாங்கிட்டான். ஆனால் இது ரெண்டுமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் நம்ம தலையில் ஓங்கி ஒரு சுத்தியை வச்சு அடித்து சொன்னாதான் ஏறும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டார். அது எப்படின்னா, ஒரு டீ கடையில் ஒரு பொண்ணு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குதே அப்படின்னு அழுதுட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லை, மூளை குழம்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த பொம்பளை பசின்றதுனால கையேந்து நிற்கிறான். யாரும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்ததும் அவர் தூக்கி வாரி போட்டுருது. அது வேற யாரும் இல்லை, நம்ம ரேணுகா தான். ஐயோ ரேணுகா, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, நீ செத்து போயிட்டேன்னு சொன்னாங்க, ஒருவேளை ஆவியா வந்துட்டியோ, இல்லை உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி நம்ம விஜய் மனசில். அந்த ஒரு கேள்வி கூட அவர்கிட்ட இப்போதைக்கு பதில் இல்லை. அது எல்லாத்தையும் ரேணுகா கிட்ட கேட்டாதான் அவள் பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நின்றா. ஆனால் ரேணுகாவுக்கு இவர் யாருன்னே தெரியல. ஏன்னா அவள் அத்தனாவது மாடியில் இந்த கீழே விழுந்தாலே, அதனால் மூளை செதிரி மூளை கலங்கி அப்படியே ஒரு மங்கி போன மொழியோட என்ன நடக்குது நம்மளை சுற்றினே தெரியாத ஒரு பக்கம் அவள் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அப்படி இருக்கிற நம்ம நர்மதாவை எப்படி ரேணுகாவை விஜய் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க லவ் அப்படின்றது. லவ் இஸ் எ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நம்ம சாக்ரட்டிஸே யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுலையோ ஒன்று படித்த மாதிரி இருக்குது. சொன்னதே தப்பு தான், இருந்தாலும் நமக்கு ஒரு இங்கிலீஷ் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான். சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, விஜய் இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனநிலை சரியில்லாத இந்த ரேணுகாவை எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும், அதுக்கப்புறம் வீட்டில் போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அந்த ரேணுகாவை ரூமுக்கு கூப்பிட்டு வரார். ரூமுக்கு கூப்பிட்டு வந்தோடனே, ஐயோ யாருங்க இவங்க, என்னாச்சு இவங்களுக்கு என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் நான் வீட்டில் போய் சொல்லிக்கிறேன், இப்போதைக்கு இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இவங்களை நம்மளை கூட கூப்பிட்டு போகலாம், இவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா, நீங்கள் என்கிட்ட இதுவரையும் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, அப்படியா சரி நான் வீட்டில் போய் எல்லாம் சொல்கிறேன், சரி கிளம்புறாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஆனால் வெண்பா குட்டிக்கு அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. அதுக்கு காரணம் வெண்பாவோட மனசு முழுக்க அந்த இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அந்த இடத்துலையே இருக்கணும், கொஞ்சம் நாளைக்காச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிளானாக இருக்குது. ஆனால் அவன் மல்லி இருந்துக்கிட்டு டாடா தான் போகணுன்னு சொல்கிறாருல, வா போகலாம், நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, இப்படியே லீவ் போட்டு இந்த வருஷத்தை ஓட்டிடலான்னு பார்க்குறியா, ஒழுங்கு மரியாதை வா அப்படின்னு சொல்ல, டாடா நான் இங்கவே இருக்கேன் அப்படின்னதும், இல்லைம்மா நம்ம வீட்டுக்கு போய் தான் அப்படின்னும், என்னடாடா நீ எத்தனை நாள் தான் சந்தோஷமாக ஆசைப்படுறியோ அத்தனை நாள் இருன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பேசுகிறீங்களே, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை இப்போ நீ என் கூட வந்துதான் ஆகணும், அப்படி வரலை அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, உடனே என்னடா அது நம்ம டாடாவா, இது நம்ம டாடா இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட பேச மாட்டார், என்ன ஆயிருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு யோசனையிலேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா போகிற வழியெல்லாம் அவருடைய மனசு எதையோ நினச்சி அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. அடிக்கடி அந்த ரேணுகா வேற பார்த்துட்டே இருக்காரு. உடனே நம்ம மல்லிக்கு ஒரு டவுட் என்னவா இருக்கும், யார் இவங்க, எதுக்காக இவரை பத்திரமா கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க, என்னமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டோடையே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க பெரியம்மாவும் மல்லியை உட்கார வச்சு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க, அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் சொல்கிறாரு, இவ தான் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த நிமிஷம் நம்ம மல்லியோட மனசுக்கு எப்படி துடிச்சிருக்கோம் நீங்களே சொல்லுங்கள். அப்படி எப்படி துடிச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடக்க போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.